ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட்ல எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீரியஸா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சியு கூட அந்த ரவுடி பொண்ணுங்க கேங் தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, அந்த 3 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஆபீஸ் ரூம்ல சியுவை கூப்பிடுறாங்க அப்படின்னு தகவல் வர சியு வேகமா போறா. அவங்க அப்பா போன் பண்ணி இருந்திருக்காரு ஆபீஸ் ரூம்க்கு. தாத்தா இறந்து போயிட்டாரு, தம்பியை கூட்டிட்டு சீக்கிரமா நல்லபடியா பஸ் ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சியு பாக்குறா, வேகமா வீட்டுல போய் என்னெல்லாம் பேக் பண்ணுமோ பண்ணிட்டு ஜின்னையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் பஸ் ஏறிடுறாங்க. ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான், அக்கா இறந்து போன அன்னைக்கு அவளுக்கு ஃபியூனரலே வைக்கல. அன்னைக்கு ஏதோ ஊர்ல வந்துட்டு நியூ இயர் ஃபங்க்ஷன் நடந்தது அப்படிங்கிறதுக்காக நியூ இயர் பிறக்கிறதுக்குள்ள அவளை புதைச்சிடணும் அப்படின்னு விறுவிறுன்னு எரிச்சு புதைச்சிட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபியூனரல் எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்கல்ல, நான் அக்காவை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்றாங்க. இறந்து போன வீட்டுல எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் கூடி இருந்து அந்த ஃபியூனரல் பண்றதுக்கு முதல் நாள் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் உட்காந்து ஜாலியா சீட்டு விளையாடுறது, அங்கங்க தண்ணி அடிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சியு நேரா அவங்க அப்பா கிட்ட போறா. அவங்க அப்பா தாத்தாவோட போட்டோவை வச்சுட்டு அதுக்கு சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காரு. சியுவும் அடுத்து தம்பியும் போயிட்டு சில சடங்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சியு அம்மாவை தேடுறா. அவங்க அம்மா சுத்தி சுத்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்க மின்னல் வேகத்துல. ஆனா அந்த பெரியம்மா ஜாலியா உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்க. அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேலைக்கார லேடி மாதிரி இவங்க அம்மா மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சியுக்கு இதை பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சியு பக்கத்துல நிக்கிற லேடிஸ் எல்லாம் கூட பேசிக்கிறாங்க. சியுவோட அம்மா மட்டும் ஒருத்தங்களா வேலை பாக்குறாங்க. என்ன பண்றது, அவங்களாவே தேடிக்கிட்டது, குடும்பத்து கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியுக்கு அதுக்கு மேல தாங்க முடியல. அம்மா பின்னாடி ஓடி போறா. அம்மா, ஏமா இவ்வளவு வேலையும் நீயே பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம பெரியம்மா, அவங்க பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்கதான் பாட்டி எத்தனை நாள் தாத்தாவை எத்தனை நாள் பாத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் பாத்துக்கணும். நான் வலி மாத்திரை எல்லாம் போட்டுட்டேன், எந்த கவலையும் இல்ல. இப்போ அக்கா நிம்மதியா இங்க சொர்க்கத்துல இருப்பா, இந்த வேலையெல்லாம் பாத்துட்டா போதும் அப்படின்னு இவங்க ஒரு பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையே ஆகுது. ஃபியூனரல் முடியுது. வந்தவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. இங்க பெரியப்பா பெரியம்மா நம்ம சியுவோட அப்பா அம்மா 4 பேரும் ஒன்னா உட்காடுறாங்க. இங்க ஆரம்பிங்க அப்படின்னு பெரியம்மா கண்ணை காட்ட, சரி ஓகே, உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இத்தனை நாள் அம்மா அப்பாவும் இந்த வீட்டுல இருந்தாலும் பெரியம்மா பெரியப்பா தான் பாத்துக்கிட்டாங்கல்ல, அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இதுக்கும் மேல அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சியுவோட அப்பா காசு கொடுக்குறாரு. அடுத்த 6 மாசத்துக்கு அம்மாவுக்கு செலவுக்கு இதுல காசு வச்சிருக்கேன் அப்படின்னு. காசு ஒரு விஷயம் கிடையாது, என் பொண்டாட்டியே ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கா, நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பெரியப்பா சொல்ல, அவங்க அம்மா சொல்றாங்க, சியுவோட அம்மா, என் பொண்ணு அடுத்த வருஷம் காலேஜ்க்கு போயிருவா, இது கொஞ்ச நாள் எக்ஸாம் முடிஞ்சிரும், அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வேணா இங்க தங்கி இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க தங்கி இருந்து பாத்துக்கிறேங்கிறீங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், குடும்பத்துக்கு அடுத்தடுத்து கெட்ட விஷயமா நடக்குது அப்படிங்கிறதுனால ஜோசியர் கிட்ட போனோம். ஊர்க்காரங்களே சேர்ந்து கூட எங்க கிட்ட சொன்னாங்க, உங்க பொண்ணோட சமாதி இங்க இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவளோட அஸ்தி இங்க இருந்ததுன்னா அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாங்க. அதனால அதை எடுத்துடணும் அப்படின்னு அந்த பெரியம்மா மனசாட்சியே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா, வாயை மூடுங்க, என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நாங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, உன் பொண்ணு என்ன பெரிய நல்லவளா அப்படின்னு பெரியம்மா கேட்க, இதுவரையே எப்பவுமே பொறுமையா இருந்த சியுவோட அம்மா அப்படியே பாஞ்சு போயிட்டு அந்த பெரியம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சியு ஜின்னு 2 பேரும் ஓடி வந்து அம்மாவை தடுக்கிறாங்க. அம்மா வேண்டாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க அம்மா கத்தி கூப்பாடு போட, சியு சொல்றா, அம்மா அக்காவை நம்ம இங்கிருந்து கூட்டு போயிடலாம், நம்ம கூட தாம்மா அக்கா ஹாப்பியா இருப்பா அப்படின்னு சொல்ல, அமைதியா அவங்க அப்பா நடந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு, என் பொண்ணை நான் என் கூடயே கூட்டிட்டு போயிடுறேன், இனிமே இங்க வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க 4 பேர் மட்டும்தான் போறாங்க. மழை வேற தூரிட்டு இருக்கு. அவங்க அப்பா குழி தோண்டி அந்த சமாதியில புதைச்சு அவங்க அக்காவோட அஸ்தி பெட்டியை எடுக்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்படியே அந்த பெட்டியில பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சியுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பாவும் ரொம்ப நொந்து போயிட்டு இருக்காரு. இப்பதான் சியு யோசிச்சு பாக்குறா, ஊருக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி அவங்க பெட்டியில அக்கா எழுதுல லெட்டர் ஒண்ணு இருக்கு சின்ன வயசுல, அதை எடுத்து படிச்சுட்டு வந்திருக்கா. இப்ப எனக்கு வேலை இல்லாம இருக்கலாம், நான் சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருக்கேன், நான் வேலைக்கு போயிட்டு அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்குவேன், அவங்க கஷ்டப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்க வேலைக்கே போவாண்டாம், உட்கார்ந்து இருக்கட்டும், நான் சம்பாரிச்சு அவங்களுக்கு பாத்துக்குவேன் அப்படின்னு அதுல எழுதி வச்சிருக்கா. அதை பத்தி யோசிச்சுட்டு சியுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அம்மாவும் அப்பாவும் அவளால இப்ப இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க நிம்மதியாவே இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சியுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா கொண்டு வந்து ஒரு பெரிய நல்ல கலர தோட்டத்துல அவளோட அஸ்தியை வச்சுட்டு அதுக்கு சில சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல தம்பி இருந்துட்டு சொல்றான், இங்க இருக்கிற எல்லா சமாதியையும் பார்த்து எங்க அக்காவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா, சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நீ ஊர்ல இருந்த, நீயும் கஷ்டப்பட்டு இருப்ப, எங்களாலே உன்னை வந்து பார்க்க முடியல, இப்போ நீ பக்கத்துல இருக்க, அம்மா உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன், கவலைப்படாத, உன்னை தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க. சியுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கத்துல ஒரு கனவு வருது. எப்பவுமே சியுக்கு கனவுல பெய்யு வருவா. இவ கண்ணுல படுறதுக்கு முன்னாடியே பெய்யு மறைஞ்சு போயிருவாள்ல. ஆனா இந்த தடவை பெய்யுவ பாத்துடுறா. ஓடி போயிட்டு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பலக்கா, நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ணாம இருந்திருக்கேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு
தெரிஞ்சு நீ தனியா இருந்திருக்க, உன் பின்னாடி ஆளுங்க தொந்தரவு பண்ணி தனியா இருந்திருக்க, பாசத்துக்கு ஆள் இல்லாம நீ தனியா இருந்திருக்கல அப்படின்னு சொல்ல வெய்யும் அங்க வரா. சீயுவ முதல் முறையா கட்டி பிடிச்சுக்கிறா. சீயு நிம்மதியா ஒரு மாதிரி எந்திரிக்கிறா. ஆனா பார்த்தா அவங்க நிம்மதியை கொலைக்கிற மாதிரி இந்த ரவுடி பையன் இருக்கானே, பிரச்சனை பண்ணா அவனை ஜெயில போட்டுருந்தாங்க, இப்ப மறுபடியும் அந்த ரவுடி ரிலீஸ் ஆயிட்டான். சீயு நேரா ஸ்கூல்ல போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. பார்த்தா அதை நம்ம மூமு தான் எழுதியிருக்கா. மூமு வேற இடத்துல போயிட்டு கோச்சிங் சென்டர் சேர்ந்திருக்கால, இங்க எல்லாமே நல்லா இருக்குடி, நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன், அதே மாதிரி எனக்கும் இங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இங்க ஒரு டான்ஸ் ட்ரூப் இருக்கு, அந்த ட்ரூப்க்கு நான் சில பேரை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு உன்னோட அந்த டான்ஸ் வீடியோ இருக்குல்ல அதை கூட போட்டேன், அந்த டான்ஸ் வீடியோ செலக்ட் ஆயிருக்கு, நீ இதுல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உன்னை கூப்பிட்டு இருக்காங்க, உனக்கு பிடிச்சா நீ வரலாம் அப்படின்னு மூமு அதுல எழுதியிருக்கா. சீயு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. கரெக்டா அப்ப அந்த பக்கமா அந்த ரவுடி பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. போயேடி டான்ஸ் நீ நல்லா ஆடுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்க, இல்லடி எனக்கு அது போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லைன்னு சொல்ல, அதுல ஒரு பொண்ணு இருக்கா, ஏண்டி எங்க ஃபேமிலி பிசினஸே ட்ரெஸ் தைக்கிறதா, இங்க வா என்கிட்ட இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளாவே கொஞ்சம் கிளாத்தை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு துணியெல்லாம் அளந்து 3 பேரும் சேர்ந்து தைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அழகான ட்ரெஸ் ரெடி ஆயிடுது. சீயு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணிடுறாங்க. ஆனா வீட்டுல ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீயு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா வராரு. உனக்கு சளி மருந்த பேக்ல வச்சுடுறமான்னு வைக்கும் போது அந்த டான்ஸ் காம்படிஷனோட இன்விடேஷனை பாத்துடுறாரு. ஆனா எதை பத்தியும் சொல்லாம தம்பியும் பாத்துடுறான். சைலண்டா அந்த இன்விடேஷனை வச்சுட்டு அவ போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சீயு கிளம்புறா. தம்பி ஏதோ கையில கிஃப்ட் கொடுக்குறான். அக்கா போயிட்டு வா அப்படின்னு. சீயு போய் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இந்த கிஃப்ட பிரிச்சு பார்த்தா அவங்க அக்காவோட அந்த கால்ல போட்டிருந்த பேலட் ஷூ இருக்கு. இது வந்து தம்பி தெரிஞ்சிருக்க போலயே அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்க உன்னை போயிட்டு வரட்டும் தான் விட்டுருக்காங்க, நான் உனக்கு கிஃப்டா அக்காவோட ஷூவை கொடுத்திருக்கேன், இதை போட்டு பெர்ஃபார்ம் பண்ணு, நல்லபடியா பண்ணிட்டு வா அப்படின்னு தம்பி எழுதியிருக்கான். இங்க நம்ம மிங்கோட அம்மா பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு போட்டி நடக்க போது அதுக்கு நான் ஜட்ஜா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க அங்க வந்திருக்கான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மா அப்பா மறுபடியும் டேட் பண்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு மிங்க சொல்ல, நானும் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும், என் ஃப்ரெண்டு இருக்கான்ல அந்த பையன் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், நான் இன்னும் ஆனா ஓகேன்னு சொல்லல, உன்ட்ட ஒரு தடவை கேட்டுட்டுதான் ஓகே சொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கேன்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவரை பத்தி நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு மிங்க கேட்டுட்டு இருக்கான். நான் என்ன நினைக்கிறேன், நான் நல்ல பையன் தான், எனக்கு கூட வந்துட்டு கரெக்டா இருக்கும்னு தான் தோணுது, ஆனா ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்ல, இருக்கும் தோணுதுல அப்புறம் என்ன குழம்பாத அப்படின்னு மிங்க அவங்க அம்மாவை என்கரேஜ் பண்றான். மிங்க அவங்க அம்மா 2 பேரும் வெளியே வரும்போது பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து ஆளுங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு பொண்ணு ரொம்ப லேட்டா ரெஜிஸ்டர் பண்ணாங்கிறதால அவங்களுக்கு இங்க லார்ஜ் புக் ஆகல, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அது யார் பேர் என்ன அப்படின்னு நம்ம மிங்கோட அம்மா கேக்குறாங்க. சீயு அப்படிங்கிற பேரை கேட்டதுமே மிங்க விறுவிறுன்னு கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கான். டான்ஸ் ஸ்டுடியோல இவங்க படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொன்னதும் மிங்க நேரா டான்ஸ் ஸ்டுடியோக்கு உள்ள போய் பாக்குறான். சீயு நிஜமாவே அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. மிங்க பார்த்ததுமே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறா. மிங்கு நேரா அவனோட ரூம்க்கு கூட்டு வந்துடுறான். உனக்கு ரூம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், உன் பேரை கேள்விப்பட்டேன், நீ தானான்னு பாக்குறதுக்கு ஓடி வந்தேன், வழக்கம் போலதான் நமக்கு தான் பழகி இருக்குல்ல, நீ பெட்ல படுத்துக்கோ நான் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு மிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். சீயு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்படிதான் நான் எந்த பிரச்சனையில இருக்கேனோ அப்ப நீ கண்டுபிடிச்சு வரையோ தெரியல, நான் உனக்கு எப்படி எல்லா நன்றி கடனையும் திரும்ப கொடுக்க போறனோ தெரியல அப்படின்னு சீயு சொல்ல மிங்கு பாக்குறான். அது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட திரும்பி வாங்காம விட மாட்டேன், நீ அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சீயு சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. மிங்க அவளை பாத்துட்டு இருக்கான். சீயு நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா சீயு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு புரியுதா, குட் நைட் நல்லா தூங்கு அப்படின்னு அவ தூங்குறான்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. சீயு கண்ணை திறந்துட்டு படுத்துட்டு தான் இருக்கா. திரும்பிட்டு அமைதியா காதுல வாங்கிட்டு கண்டுக்காத மாதிரியே படுத்துட்டு இருக்கா. இவனை பத்தி ஒவ்வொரு குட் மெமரிஸையும் யோசிச்சு பாக்குறா. அடுத்த நாள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போது. சீயு நீங்க தான் அடுத்த பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீயு கேசட் கொடுக்க அந்த கேசட் வேலை செய்யல. ஜட்ஜஸ் எல்லாம் பாக்குறாங்க. மிங்கோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல போல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா மறுபடியும் மியூசிக் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சீயு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. மிங்கோட அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அங்க போய் பியானோவை கரெக்ட் டைமுக்கு வாசிக்க ஆரம்பிக்கிறது நம்ம மிங்கு தான். அவன் பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பிக்க நம்ம சீயு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க அக்காவோட பெர்ஃபார்மன்ஸை அப்படியே பண்றா. ஆனா அவங்க அக்கா ரொம்ப பெட்டர் டான்சர் அப்படிங்கறதால அதுல சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனாலும் அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஜட்ஜஸே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. மிங்க வரா அவகிட்ட. ஜெயிக்கலையேன்னு வருத்தமா என்ன அப்படின்னு கேட்க, நான் ஜெயிக்கணும்னு வரல, இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சாதனை தான் சீயு சொல்ல, பரவாயில்ல உன் லிமிட் உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு எக்ஸாம் நடக்க போது, நான் பிரான்ஸ்க்கு போயிருவேன், அப்புறம் நம்ம 2 பேரும் மறுபடியும் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும், அதனால நீ நன்றி கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னல, இன்னைக்கு எனக்கு கொடுத்துரு, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என் கூட ஜாலியா வந்து ஊரை சுத்தி பாக்குற, நான் ஹாப்பியா இருக்கணும், அதான் நீ எனக்கு திருப்பி கொடுக்குற நன்றி கடன் அப்படின்னு மிங்கு சொல்லிடுறான். சீயோக்கு அவரோட ஷாலையும் கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து அடுத்து ஒவ்வொரு இடமா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. பார்க் போறாங்க, தீம் பார்க் போறாங்க, ஜூ போறாங்க,
கேம்ஸ் விளையாடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளவுலாம் ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபன் பண்றாங்க. மாறி மாறி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. சியூவை தனியா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்க அடுத்து அங்க ஒரு ஆள் வர எங்க 2 பேரையும் போட்டோ எடுங்க அப்படின்னு ஃபிஷ் டேங்கோட சேர்த்து 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து தீம் பார்க்குள்ள போயிட்டு எவ்வளவு ரைட்ல போக முடியுமோ அவ்வளவு ரைட்ல போயிட்டு என்ஜாய் பண்றாங்க. அங்க ஒரு டேபிள் இருக்கு. நமக்கே எதிர்காலத்துல லெட்டர் வந்து சேர்ற மாதிரி நம்ம லெட்டர் எழுதிக்க முடியுமா? அதுல சியூ மிங் 2 பேருமே ஆளுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி அவங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே எனக்கு டே ஃபுல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. நம்ம மிங்க சியூ 2 பேரும் அடுத்து சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டு பீச் கிட்ட வராங்க. மிங்க பாத்துட்டு நம்ம சியூ ஒரு மாதிரி குறுக்குறுன்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, மிங்க அவ தலையில இருந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கா, அதை கழட்டி விட்டுறான். இந்த ரப்பர் பேண்டை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியூ சிரிச்சிட்டு இருக்கா. 2 பேரும் கடல்ல போய் நின்று ஜாலியா வேடிக்கை பாக்குறாங்க. சியூ ஒரு நிமிஷம் கண்ணு மூட அப்படின்னு சொல்ல சியூ கண்ணு மூடிட்டு நிக்கிறா. அவளுக்காக ஒரு குட்டி கேக் ஒண்ணு வாங்கிட்டு வந்து நம்ம மிங்க அதுல கேண்டில் பத்த வைக்க ட்ரை பண்றான். காத்து ஹெவியா அடிக்கிறதால கேண்டில் அணைஞ்சு போயிடுது. சியூ கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொன்னதும் அவ சிரிச்சுக்கிட்டே அவ கையை வச்சு மூடிக்கிறா. ஒரு வழியா கேண்டில ஊதிறாங்க. அடுத்து 2 பேரும் மத்தாப்பெல்லாம் வச்சுட்டு நம்ம 2 பேரும் மத்தாப்பெல்லாம் விளையாடலாம், அப்புறம் எல்லாம் ஞாபகம் இருக்கும் பாரு ஹாப்பியா அப்படின்னு சொல்ல சியூ ஓகேன்னு சொல்லிடுறா. மத்தாப்பு வச்சுட்டு 2 பேரும் மாறி மாறி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சியூ சொல்றா, நீ நல்லபடியா ஜாலியா இரு, நானும் நிறைய வேண்டிக்கிட்டேன், 3 வேண்டுதல் இருக்குன்னு சொல்ல மிங்க என்னன்னு கேக்குறான். ஒண்ணு எனக்கு நினைச்ச காலேஜ்ல இடம் கிடைக்கணும், அடுத்து என் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், 3வது சீக்ரெட் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. மிங்கு சிரிச்சுட்டே 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அடுத்த நாள் 2 பேரும் பெரிய வேண்டிய நேரம் வருது. நீ போயிட்டு வா அப்படின்னு நம்ம சியூ சொல்ல மிங்கு சொல்றான், இங்க பாரு இதுக்கு மேல நீயும் நானும் பாத்துக்க மாட்டோம், அதனால நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்னு சியூவோட கையெடுத்து மிங்க கடிச்சு வச்சிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ என்ன கடிச்சல, இப்போ இந்த கடியோட உன்னோட எல்லா மெமரிஸையும் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீயும் ஹாப்பியா இரு, நானும் உன்னை மறந்துட்டு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு மிங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சியூ வீட்டுக்கு வந்துடுறா. ஒரு மாதிரி டல்லா இருக்கு அவளுக்கு. கரெக்டா அன்னைக்கு ஹோட்டலுக்கு அந்த பொறுக்கி பையன் அவன் ரவுடி ஃப்ரெண்ட்ஸோட வந்துடுறான். என்னது இது டீ நல்லாவே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல காரி துப்புறது, சாப்பாடெல்லாம் தள்ளி விடுறதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ண சுத்தி இருக்க பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா எதையும் கண்டுக்காம கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை மாமா ஏன் இப்படி பண்றீங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஏன் பசங்களே இங்க வேலை செய்ய சொல்ல போறேன், நீங்க எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சியூ அங்க வந்துடுறா. என் பொண்ணு சின்ன பொண்ணு, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன கத்திக்கிட்டா இருக்கேன், பிரச்சனையா பண்றேன், என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா தெரியுது அப்படின்னு அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கான் அந்த பொறுக்கி பையன். நம்ம ஜின்ன கூப்பிட்டு அவன் கழுத்துல வர சுடுதண்ணியை கொட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அவங்க அப்பா வராரு. கேஸ் ஓபன் பண்ணி விட்டுட்டு பத்த வைக்கவா அப்படின்னு லைட்டரை காட்ட சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தவங்க மட்டும் இல்லாம இந்த பொறுக்கி பையன் குரூப் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க பயந்துகிட்டு. அவங்க அப்பா கேஸை க்ளோஸ் பண்றாரு. அவங்க அம்மா மயங்கியே விழுந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அவங்க அம்மா மொட்டை மாடியில இருந்து வெறிச்சு வேடிக்கை பார்க்க சியூ அங்க வந்துடுறா. மணி என்ன பண்ற, கீழே குனிஞ்சு எதுக்கு பாத்துட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல எதையோ கீழே போட்ட மாதிரி இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல நம்ம அம்மா கிளம்புறாங்க. சியூ பயந்து போயிடுறா. அவங்க அம்மாவை நினைச்சு கவலையா இருக்கவளுக்கு அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது, அம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. சியூ இப்ப நீ பெருசா வளர்ந்துட்ட, பிறக்கும் போது 2 கிலோ தான் இருந்த, உன்னை தூக்குறதுக்கே எனக்கு பயமா இருந்தது நீ பிறந்தப்ப, ஆனா உன் அக்கா அப்படி கிடையாது, பிறக்கும் போதே நல்லா ஹெல்தியா இருந்தா, தலைலாம் ரவுண்டா இருந்தது. குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி பாடி எல்லாம் பிறக்கும் போது அசிங்கமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அழகாவாங்கல்ல, அப்படிலாம் இல்ல உன் அக்கா, பிறக்கும் போதே அழகா இருந்தா. நான் அவளை விட்டுருக்க கூடாது இல்ல, பாட்டி தாத்தா வீட்டுல அவ அவ்வளவு அழுதா, நான் அப்பயும் கண்டுக்காம விட்டுட்டேன், ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தா, என் மனசு கஷ்டமா இருக்கு, உடம்பு சரியில்லாதப்போ அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, பாசம் காட்ட ஆள் இல்லன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, சின்ன குழந்தைதான் அவ, அதுக்குள்ள அவ வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, வாழணும்னு ஆசைப்பட்டா, ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளை போய் நாங்க அமுச்சு வச்சுட்டேனே அவங்க அம்மா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு இப்ப நீயும் உன் தம்பியும் இருக்கீங்க, உங்களையும் நாங்க ஏதாவது பண்ணிடுவோமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, அம்மா எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்க ஜாலியா இருக்க போறோம், கல்யாணம் பண்ணிட்டு நாங்க குழந்தையெல்லாம் பெத்துட்டு நல்ல வேலைக்கு எல்லாம் போறோம், நீ அதெல்லாம் பார்க்கதான் போற அப்படின்னு சியூ சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றா. ப்ளீஸ் அழாத அப்படின்னு. அடுத்த நாள் அவங்க அம்மாவோட சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி டாக்டர் கிட்ட சியூ போய் பேசிட்டு இருக்கா. டாக்டர் சொல்றாங்க, கொஞ்சமாவது மருந்தையாவது ஏத்தி கொடுக்கலாமா, ஆனா வந்து உங்க அம்மா ஏற்கனவே ஹை டோஸ் தான் சாப்பிடுறாங்க, உங்க அம்மா மென்டல் ஸ்டெபிலிட்டி இப்ப ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாக்கு சூசைடியல் தாட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, சோ உங்க ஃபேமிலியை எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்க அம்மா அவங்களே கொண்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சியூ வெளியே வந்து கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப நான் அம்மாவை எப்படி காப்பாத்த போறேன் அப்படின்னு ஃபேமிலியே அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பயந்துதான் இருக்காங்க. இங்க நம்ம மிங்க விளையாடிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சியூக்கு மறுபடியும் பிரச்சனை, சியூ கூட அந்த மறுபடியும் இந்த பொறுக்கி பையன் வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னு மிங்குக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. சியூ ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஈவினிங் வெளியே வரா, அந்த பொறுக்கி வெளியே வந்துட்டான் திரும்பி. செல்ல உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன், தனியா வந்திருக்கேன் பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரையும் கூட்டு வரல, நம்ம வெளியே போலாமா அப்படின்னு கேட்க சியூ பாத்துட்டு இருக்கா. இங்க பாரு இது போயிடு அப்படின்னு, உன் அக்காவை இப்படிதான் திமிரு பண்ணா, அதனாலதான் அவளை பத்தி நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணேன், நீ என்ன இவ்வளவு திமிரு பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க சியூக்கு இப்பதான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணது இவன் தான் அப்படின்னு தெரியுது. இவன் மூஞ்ச பார்த்து பல
படார்னு ஒரு அரைஞ்சிட்டு, நீ தான் போஸ்ட் பண்ணியா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஈன பெருவி இந்த பூமியில இருப்பாங்களா, நீ தாண்டா என் அக்காவை கொன்னுட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அங்க மிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சியுவை காப்பாத்துறாங்க அவன் கிட்ட இருந்து. இவன் தான் என் அக்காவை கொன்னுட்டான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சியு கத்த ஆரம்பிக்கிறா. இந்த பொறுக்கி பையன் யோசிச்சு பாக்குறான், ஒரு தடவை வந்துட்டு பெய்யு இறந்துட்டாடா, நீ போஸ்ட் பண்ணல, அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. அப்பவே அவன் லேசா பயந்துருக்கான். இப்ப அந்த வார்த்தை இவ சொன்னதுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மிங்குக்கு இந்த விஷயம் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிடுறாங்க, டேய் நீ கவலைப்படாதடா, நாங்க அவளை காப்பாத்திட்டோம், இப்போ உனக்கும் அவளுக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லையே, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருன்னு சொல்ல மிங்க அப்பயும் ரொம்ப நர்வஸா இருக்கான். தனியா அதை பத்தி யோசிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து இருக்கிற ஃபைனல் எபிசோட்ல ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.